ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது நம்ம சமையலறை. இன்றைக்கி நம்ம சமையலறையில் என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா காலிஃப்ளவர் பஜ்ஜி. கடைகளில் கிடைக்கிற மாதிரியே ரொம்ப கிறிஸ்பியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் எப்படி வீட்லேயே நம்ம செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்ப சுலபம் தான். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இது ஒரு காலிஃப்ளவரை நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை ரொம்ப சின்னதாக கட் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த சைஸில் கட் பண்ணிக்கணும். ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது. இது ரெடிமேட் மிக்ஸ் பஜ்ஜி மாவு, எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல. இது 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 or 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு. இது ரெண்டுமே ஃபஸ்ட்டு வேக வைக்கிறதுக்காக இது யூஸ் பண்ணிக்கணும். ஒரு அகலமான பாத்திரத்தில் நான் தண்ணி வச்சு சூடு பண்ணியிருக்கேன். தண்ணி இந்த மாதிரி லைட்டாக சூடு வந்ததுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளையும் 1 டேபிள் ஸ்பூன் சால்ட்டையும் அதில் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரையும் சேர்த்துருவோம். நம்ம இது எதுக்காக செய்கிறோன்னா, காலிஃப்ளவரில் சின்னதாக புழு இருக்கும். அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இது செய்கிறோம். நம்ம கட் பண்ணும் போதே நான் பார்த்து கட் பண்ணிவிடுவோம். இருந்தாலுமே நம்ம இந்த மாதிரி பாயில் பண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இது ரொம்பலாம் வேகக்கூடாது. சும்மா லைட்டாக ஒரு கொதி வந்தோன்னே இதை எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இது கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், இது லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. லைட்டாக கலரி விட்டுட்டு இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். இந்த அளவுக்கு இது கொதிச்சாலும் போதும். இதை நான் இப்போது ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இதை ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. இது ரொம்ப சூடாக இருக்குது. இதில் கொஞ்சோன்னு கோல்டு வாட்டர் ஊற்றி அலசிக்கலாம். இது நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். இது நல்லா ஆறிடணும். இப்போ பாருங்கள், இது நல்லா கூலாகிடுச்சு. இதில் கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. நல்லா கூலாகினதுக்கப்புறமா இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவரை லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். இந்த பஜ்ஜி மிக்ஸை இதில் சேர்த்துக்கலாம். பஜ்ஜி மிக்ஸ் இல்லைனாலும் ப்ளெயின் கடலை மாவு இருந்தாலுமே அதில் கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மிக்ஸை நல்லா கலக்கி விட்டுடணும். இப்போ எந்த வாட்டரும் சேர்க்க வேணாம். அதில் இருக்கிற வாட்டர்லாம் அப்சர்வ் ஆகிற வரைக்கும் இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். நான் ஒரு பேக்கெட் மாவு 200 கிராம்ஸ் எடுத்தேன். இதில் எனக்கு ஒரு 150 கிராம் மாதிரி தான் யூஸ் ஆகுச்சு. காலிஃப்ளவரை பொறுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. மாவு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. லைட்டாக பெரட்டினா மாதிரி தான் இருக்கணும். இதில் லைட்டாக தண்ணி தெளித்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க. இதில் மாவும் ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது, தண்ணியும் அதிகமாக சேர்க்கக்கூடாது. காலிஃப்ளவரில் மாவு லைட்டாக தான் கோட்டாக இருக்கணும். அதே மாதிரி தண்ணியும் லைட்டாக தெளித்து தான் இதை மிக்ஸ் பண்ணி விடணும். கொஞ்சம் ட்ரையாகவே தான் இருக்கணும் இது. இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் மாவும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இது நம்ம ஃப்ரை பண்ணும்போது மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ ஒரு பேன் வச்சு ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணிகிட்டு இருக்கேன். இது ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அது ஹீட் ஆகிற நேரத்தில் இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி லாஸ்ட் டைமில் கார்ன்ஃப்ளவரை போட்டு மிக்ஸ் பண்ணால் தான் ரொம்ப கிறிஸ்பியாக கிடைக்கும். நீங்கள் முதலே போட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாகிடும். ஆயிலும் ஹீட் ஆகிட்டு இருக்குது. அந்த நேரத்தில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சுட்டு எடுக்க வேண்டியதான். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு தான் மாவு கோட்டாக இருக்கணும். ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு.
இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போடலாம். இதை தனித்தனியாக உதிரியாக போடணும், எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடக்கூடாது. இப்போ இதை ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. ஒன் சைடு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இன்னொன்று சைடு பெரட்டி விட்டுக்கலாம். எல்லா சைடும் பெரட்டி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் சேமாக குக் ஆகி நல்லா முறுமுறுன்னு இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் இது ஃப்ரை ஆகட்டும். அடுப்பு மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. ரொம்ப வேகமாக வச்சுட்டிங்கன்னா சீக்கிரம் கரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், நம்மளோட காலிஃப்ளவர் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் கரெக்டாக ஃப்ரை ஆகிருக்கு. இந்த மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும் போது இதை எடுத்துடலாம். இதில் நான் எந்த ஒரு ஃபுட் கலருமே ஆட் பண்ணல. ஹோம்மேடுங்கிறதுனால எந்த ஒரு ஃபுட் கலருமே யூஸ் பண்ண வேணாம். இப்போது நம்ம செகண்ட் பேட்சும் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுங்க. ரொம்ப அதிகமாக தம் பண்ணி போடாதீங்க, அப்போது நம்மளுக்கு கிறிஸ்பியாக கிடைக்காது. இந்த மாதிரி 2 பேட்சாக பொரித்து எடுத்துக்கோங்க. செகண்ட் பேட்சும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். எங்கடா ஃபஸ்ட் பேட்ச் பொரித்து எடுத்தாங்களே அதை காணும்னு நினைக்காதீங்க. அது கட்டியுமே காலி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம செய்ய பசங்க வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அடிக்கடி செஞ்சு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ பாருங்கள், கடைகளில் கிடைக்கிற மாதிரியே காலிஃப்ளவர் பஜ்ஜி ரொம்ப டேஸ்ட்டாக கிறிஸ்பாக ரெடி ஆகிடுச்சு. அதே சுவையோடையே இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.